காப்பாற்றிய கடல்நீர் குடிநீராக்கும் திட்டம் யார் தொடங்கினார்? இன்னைக்கு என்ன நிலைமை? ஒரு நகரம் வளர வேண்டும்னா சாலைகள் மட்டும் போதாது, உயரமான கட்டிடங்கள் மட்டும் போதாது, தொழிற்சாலைகள், மெட்ரோ ரயில்கள், தகவல் தொழில்நுட்ப பூங்கால்கள் இருந்தாலும் அந்த நகரத்தின் உயிர் நாடி ஒன்று குடிநீர் தான். அந்த குடிநீருக்காக ஒரு காலத்தில் சென்னை மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றாங்க. டேங்கர் லாரிக்காக மணிக்கணக்கில் காத்திருந்தாங்க. ஒரே ஒரு குடம் தண்ணீருக்காக சண்டைகள் நடந்துச்சு. கடுமையான வறட்சி காரணங்களில் சென்னை நகரமே தண்ணீர் இல்லாமல் தத்தளித்தது. அப்போது பலர் கேட்ட ஒரே கேள்வி, கடலோர நகரமான சென்னையில் ஏன் கடல் நிறைய குடிநீர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கேள்விதான். அந்த கேள்விக்கான பதில் தான் இன்று சென்னையை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டங்கள். சென்னையில தண்ணீர் பிரச்சனை. சென்னை வேகமா வளர்ந்து வந்தது. மக்கள் தொகை அதிகரிச்சாங்க, தொழிற்சாலைகள்லாம் அதிகமாச்சு. ஆனால் குடிநீர் ஆதாரங்கள் அதே அளவில் வளரல. பூண்டி, செம்பாரம்பாக்கம், புழல், சோழவரம் போன்ற ஏரிகள் மட்டுமே முக்கிய ஆதாரங்களாக இருந்தன. மழை பெஞ்சா மட்டும்தான் நகரமே வறண்டு போய்விடும். மழை பெஞ்சா மட்டும்தான் நல்லா இருக்கும், மற்ற நேரத்தில் வறண்டு போயிடும் நிலை இருந்துச்சு. இதனால அரசுகள் புதிய தீர்வுகளை தேட ஆரம்பிச்சாங்க. தொலைநோக்கு திட்டம் 2003 2004 காலகட்டத்தில் கடல்நீரை சுத்திகரித்து குடிநீராக்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தின் நோக்கம் மிகவும் தெளிவானது. மழை வந்தாலும் வரலனாலும் சென்னை மக்களுக்கு குடிநீர் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். அதன்படி 2 முக்கிய இடங்கள் தேர்வு செய்யப்பட்டது. மீஞ்சூர் காட்டுப்பள்ளி, மாம்பழம் அருகே நெம்பேலி. இந்த 2 இடங்களிலும் நவீன தொழில்நுட்பத்துடன் கடல்நீரை குடிநீராக்கும் ஆலைகள் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. நெம்மேலி முதல் திட்டம். நெம்மேலி ஊராட்சிக்கு உட்பட்ட குளரிக்காடு பகுதியில் முதல் பெரிய திட்டம் தொடங்கப்பட்டது. 2010 பிப்ரவரி 23 அப்போதைய துணை முதல்வர் MK ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். அதன் பிறகு பல ஆண்டுகளாக கட்டுமான பணிகள் நடந்தன. 2013 இந்த ஆலை முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்துச்சு. எப்படி செயல்படுது அப்படின்னா, கடலில் இருக்கும் தண்ணீரை நேரடியாக குடிக்க முடியாது. அதில் உப்பு அளவு அதிகமாக இருக்கும். இந்த ஆலையில் முதல்ல கடலிலிருந்து எடுக்கப்படுது. அதுக்கப்புறம் பல அடுக்கெல்லாம் வடிகட்டப்பட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் போன்ற நவீன தொழில்நுட்பம் மூலம் உப்பு முழுமையாக பிரிக்கப்படுகிறது. மீண்டும் தர பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மட்டுமே அந்த தண்ணீர் குடிநீராக மாற்றப்படுது. குழாய்கள் மூலம் நகரத்துக்கு அனுப்பப்படுது. எவ்வளவு தண்ணீர்னா, முதல் கட்ட ஆலை நாளொன்றுக்கு பார்த்தோம்னா 10 கோடி லிட்டர் குடிநீர் தயாரிக்கப்படுது. இந்த குடிநீர் திருவான்மியூர், ஈச்சம்பாக்கம், பெருங்குடி சுற்றியுள்ள பல பகுதிகளுக்கு வழங்கப்படுது. இதனால லட்சக்கணக்கான மக்களுக்கு தொடர்ந்து குடிநீர் கிடைக்க ஆரம்பிக்கிறது. இரண்டாவது பெரிய திட்டம். முதல் திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து இன்னும் பெரிய திட்டம் தொடங்கப்பட்டது. ஜெர்மனி நாட்டின் நிதியுதவியுடன் ரூபாய் 1516.82 கோடி செலவில் இரண்டாவது நெம்மேலி கடல்நீர் குடிநீராக்கும் ஆலை கட்டப்பட்டது. இந்த ஆலையில திறன் இன்னும் அதிகம். நாளொன்றுக்கு 15 கோடி லிட்டர். யாருக்கெல்லாம் பயன் கிடைக்குது அப்படின்னா, இந்த குடிநீர் தற்போது தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், மீனம்பாக்கம், வேளச்சேரி, மடிப்பாக்கம், சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், நன்மங்கலம், கோவிலம்பாக்கம் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு தொடர்ந்து வழங்கப்படுது. இதன் மூலம் தென் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் குடிநீர் நிலை குறிப்பிடத்தக்க அளவில் மேம்பட்டிருக்கு. 2024 திறப்பு விழா. 2024 பிப்ரவரி 24 இந்த இரண்டாவது ஆலையை தற்போது MK ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சார். அதே மாதிரி சுமார் 9 லட்சம் மக்களுக்கு இந்த திட்டம் பயன்படும் என அறிவிக்கப்பட்டுச்சு. நுழைவாயில திட்டம் தொடங்கப்பட்டதும் திறந்து வைக்கப்பட்டதும் தொடர்பான கல்வெட்டை நிறுவப்பட்டது. 3வது மெகா திட்டம். இதோட அரசு நின்று இல்லைங்க. பேரூர் பகுதியில் 85.51 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 5814.57 கோடி மதிப்புல 3வது கடல்நீர் குடிநீராக்கும் ஆலை கட்டப்பட்டு வந்துச்சு. இது முடிஞ்சா சென்னையின் எதிர்காலம் குடிநீர் பாதுகாப்பு இன்னும் வலுவரும் என்று அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவிச்சாங்க. சர்ச்சை எப்படி உருவானுச்சு? இது எல்லாமே நல்ல திட்டம் தான். இந்த திட்டங்கள் தொடர்பாக பார்த்தோன்னா, அமைக்கப்பட்ட கல்வெட்டு மற்றும் அரசியல் விவகாரங்களை மையமாக வச்சு சமீபத்தில் சர்ச்சை எழுந்துச்சு. அதை கண்டித்து ஏராளமான திமுகவினர் ஒன்று கூடி கோஷங்கள் எழுப்பினாங்க. அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. இந்த விவகாரம் அரசியல் விதமாக மாறியுள்ள நிலையில் திட்டத்தின் வரலாறு மற்றும் அதன் பயன் குறித்து மீண்டும் பொதுமக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருது. ஒரு நகரத்தின் வளர்ச்சிக்கு தண்ணீர் என்பது உயிர்நாடி. மழையை மட்டும் நம்பாமல் கடனிடையே குடிநீராக மாற்றும் தொழில்நுட்பம் இன்று சென்னையில் முக்கிய பாதுகாப்பாரனா மாறியிருக்கு. அரசியல் விவாதங்கள் ஒருபுறம் இருந்தாலும் இந்த திட்டங்களின் மூலம் தினமும் கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் மக்களுக்கு கிடைக்கிறது மறுக்க முடியாத உண்மை. எதிர்காலத்தில் 3வது ஆலையும் செயல்பாட்டுக்கு வந்துச்சுன்னா நீர் பற்றாக்குறையை சமாளிக்கும் சென்னையின் திறன் மேலும் அதிகரிக்கும். இதை பற்றின உங்களோட கருத்தினை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.